அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் படைச்செருக்கு. குறள்: கைவேல் களிரோடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியான் நகம். குறள் எண் 774. குறளின் விளக்கம்: வீரன் ஒருவன் போரில் தன்னுடைய கையில் இருக்கும் வேலை யானை மீது செலுத்திவிட்டு மற்றொரு வேலை நோக்கி செல்கின்றான். மற்றொரு வேல் தன்னுடைய மார்பில் பதிந்திருப்பதை அறிந்து அதனை பறித்து மகிழ்கின்றான் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. படைச்செருக்கு அதிகாரம் மூலம் அந்த காலத்துல ஒரு போர் வீரன் எவ்வளவு தைரியமா துணிச்சலோட இருக்கான்னு பத்தி இதை விட அழகா யாரும் தெளிவுபடுத்த முடியாதுங்க. கண்டிப்பா அந்த அதிகாரம் சொல்வதுனா, ஒரு வீரன் போர்ல நடக்கும்போது தன்னுடைய கையில் இருக்கும் வேலை யானை நோக்கி செலுத்திவிட்டு மற்றொரு வேலை தேடி செல்கின்றான். அந்த மற்றொரு வேல் தன்னுடைய மார்பில் பாஞ்சிருப்பதை பத்தி கவலைப்படாம அதனை எடுத்து பிடுங்கி மற்றொரு யானை மீது செலுத்த செல்கிறான். அது மகிழ்ந்து செல்லும் போது இதைவிட வீரனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இக்குறள் மூலம் நாம் அதனை அறிவோம். மீண்டும் திருக்குறள்: கைவேல் களிரோடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியான் நகம். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.